தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம உலக புகழ் பெற்ற ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 700 கிராம், சிக்கன் 1 கிலோ, தயிர் 1 கப், ஃப்ரைடு ஆனியன் 1 கப், புதினா இலை 3/4 கப், கொத்தமல்லி இலை 3/4 கப், நெய் 4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு கலவை 3 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1½ டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1½ டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 4 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10 எண்ணம், உலர் திராட்சை 15 எண்ணம், எண்ணெய் 1/4 கப், பிரியாணி இலை 2, மிளகு 10, லவங்கப்பட்டை 2, ஏலக்காய் 6, கிராம்பு 5, கல்பாசி 1, சாய்ஜீரா 1 டீஸ்பூன், 1/2 கப் ஹாட் மில்கில் 1 சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆனியனை லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 kg சிக்கன் எடுத்துக்கோங்க, 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கலவை, நம்ம எடுத்து வச்ச புதினா இலையில் பாதி சேர்த்துக்கோங்க, மல்லி இலையிலையும் பாதி சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் நெய், நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ண ஆயிலில் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச 1 கப் ஃப்ரைடு ஆனியனில் பாதி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1½ டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 பச்சை மிளகாய், எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ரைஸை ஊற வைக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரைஸை எடுத்து 1 லிட்டர் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. அது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். சிக்கன் வேகிற நேரத்தில் நம்ம ரைஸை பாயில் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்ச ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து சிக்கன் ஒரு 3/4 வந்தோடனே சிக்கன் எடுத்து தனியாக வச்சுருங்க.
இப்போ தண்ணி கொதித்த உடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. அரிசி ஒரு முக்கால்வாசி வந்திருந்தால் போதும். வெந்தோடனே அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கார்னிஷ்க்கு தேவையான முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி தம் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம குக் பண்ண சிக்கனில் பாதி சேர்த்துக்கோங்க. அந்த சிக்கனுக்கு மேலே நம்ம பாயில் பண்ண ரைஸில் பாதி ரைஸை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து மீதமுள்ள சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு மேலே மீதமுள்ள ரைஸையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கோங்க. நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்து வச்சுருந்த பாலை சேர்த்துக்கோங்க. மீதமுள்ள 2 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அலுமினியம் ஃபைல் வச்சு நல்லா டைட்டாக எல்லா பக்கமும் மூடி வச்சுருங்க. அலுமினியம் ஃபைல் இல்லாதவங்க வெறும் தட்டு மட்டும் வச்சு மூடி வச்சாலே போதும். அதுமாரி ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. பிரியாணி தம் போடுறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ரொம்ப கம்மியான சூட்டில் வேக வைக்கணும். மேலே ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். 25 நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து பார்க்கலாம். அட்டகாசமான சூப்பரான சண்டே ஸ்பெஷல் ஹைதராபாத் பிரியாணி தயாராகிருச்சு. இந்த பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி செஃப்.